கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, கர்வம் கொண்ட இருதயம். நீ ஏதோமியரை முறியடித்ததினால் உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணியது. 2 ராஜாக்கள் 14:10. பிரியமானவர்களே, வேதத்தில் ராஜாக்கள் புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ராஜாவாகிய யோவாசின் காலத்திலே யூதாவின் ராஜாவாக அமத்சியா பட்டத்துக்கு வந்தான். அமத்சியாவின் ஆரம்ப காலங்கள் மிகவும் சிறப்பானதாக காணப்பட்டது. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்ய முற்பட்டான். அவன் நாட்களில் உப்பு பள்ளத்தாக்கில் ஏதோமியர் அவனுக்கு எதிராக வந்தார்கள். அவர்களை வெற்றி பெற்றான் அமத்சியா ராஜா. அவர்களை முறியடித்ததோடு அவர்களின் பட்டணமாகிய சேலாவையும் பிடித்து கொண்டு அதற்கு யொக்தியேல் என்னும் பெயரை சூட்டி மகிழ்ந்தான். இந்த வெற்றியும் இதனால் யூதாவுக்கு கிடைத்த புதிய பட்டணமும் அவனை கர்வம் கொள்ள செய்தது. தனது தேசம் விரிவடைந்து தன் புகழ் பரவுகிறதைக் கண்டு அவன் உள்ளம் பெருமையினால் நிறைந்தது. அருகில் உள்ள சகோதர சிநேகம் பாராட்டும் இஸ்ரவேல் ராஜா யோவாசை போருக்கு அழைக்கிறான். அந்த கர்வ நிலையில் இஸ்ரவேல் ராஜா அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, உன் இருதயம் கர்வத்தினால் உனக்கும் யூதாவுக்கும் பொல்லாப்பு வர இடம் கொடாதே என எச்சரிக்கிறார். ஆனாலும் பெருமையும் தானே சிறந்தவன் என்ற கர்வமும் அமத்சியாவின் கண்ணை மறைத்தது. போருக்கு சென்று தோல்வியடைந்ததோடு எருசலேம் பட்டணத்திலும் பல சேதத்தை அடைகிறான். ஆம், எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அமத்சியா ராஜாவை போல ஏதோ ஒரு செயலில் நமக்கு கிடைத்த வெற்றி நம்மை கர்வம் கொள்ள செய்கிறதா? இனி எல்லாமே நான் தான் என்ற பெருமை கொள்கிறதா? அமத்சியா நமக்கு ஒரு எச்சரிப்பான பாத்திரம். அநேக வெற்றிகளை குவித்த குத்துச்சண்டை வீரன் தன் கர்வத்தினால் இனி நான் தான், என்னை வெல்ல யாரும் இல்லை என்று மார்த்தட்டினான். இதை கேட்டு விசனமடைந்த பார்வையாளரில் ஒருவன் அவனை வென்று, அந்த வரலாறை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். பெருமையும் அகந்தையும் நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். தானியேல் புத்தகத்திலும் நேபுகாத்நேச்சார் இவ்வாறு சொல்கிறார், நான் கட்டின பாபிலோன் என்று நான் என பெருமை கொண்டதினால் அது நிமித்தம் ராஜ்ய பாரத்திலிருந்து அவர் தள்ளப்பட்டதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எனவே ஆண்டவர் நமக்கு தருகின்ற எந்த ஒரு வெற்றியோ எந்த ஒரு ஜெயமான காரியங்களாக இருந்தாலும் இறைவனின் உதவியால் தான் நமக்கு கிடைத்திருக்குது. நமது சுய பலத்தால் ஒன்றுமில்லை, எல்லாம் கர்த்தருடைய கிருபை என்று எண்ணுகிறவர்களாய் நாம் நம்மை தாழ்மையோடு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். தாழ்த்த தான் ஆண்டவர் நம்மை இன்னும் வெற்றி பெற நமக்கு உதவி செய்வார். நாம் கர்வம் கொண்டவர்களாய் இருந்தோம் என்றால் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று நமக்கு எதிர்த்து நிற்கிறவராய் மாறிவிடுவார். ஆனால் நாம் தாழ்மையோடு இருக்கும்போது கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே கர்வம் கொண்ட இருதயம் நமக்கு இருக்குமானால் நாம் இன்றே நம்மை தாழ்த்துவோம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்வமுள்ள இருதயம் கொண்ட அந்த அமத்சியா ஆண்டவரே தோல்வியை சந்தித்தது போல நாங்களும் சில செயல்களில் நாங்கள் வெற்றி பெற்றதை எண்ணி நாங்கள் பெருமை பாராட்டாதபடி கர்வம் கொள்ளாதபடி எங்களை தாழ்த்தி உமது சமூகத்தில் நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பொழுது உமது ஐஸ்வர்யம், உமது வெற்றி, ஆண்டவரே உமது கிருபை, மாறாத கிருபை எங்களோடு இருக்கும் என்பதை கற்றுக் கொடுத்தீர். அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.